உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஸோ இந்த நாள் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச போறார். எத்தனை பேர் இந்த நாள் ஊழியத்திற்கு, இந்த நாள் ஹீலிங் சர்வீஸ்க்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்களோ? ஆண்டவர் என் கூட ஒரு வார்த்தையாச்சும் பேசணும், எனக்கு இந்த நாளில் ஒரு நன்மை வேணும்னு வந்திருக்கிற ஒருத்தரை கூட கர்த்தர் வெறுமையாக அனுப்ப போகிறது இல்லை. நம்ம இந்த உபாகமம் 8வது அதிகாரத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 18வது வசனம் சொல்கிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென், ஆமென். ஸோ நம்ம ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கு, அநேக பெயர்கள் இருக்கு. ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஆண்டவருக்கு அநேக பெயர் இருக்கு. பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பல வழிகள் இந்த உலகத்தில் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதற்கு, இல்லை ஒரு கணத்தை சம்பாதிப்பதற்கு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிகிரியை சம்பாதிக்கிறதுக்கு கூட போய் காலேஜ் தான் படித்து அப்படி தான் டிகிரி, ஒரு டாக்டரேட் வாங்கணுன்னா படித்து தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, பல வழிகள் இருக்குது. அப்படி தானே? ஸோ லீகலாக வழிகள் இருக்குது, இல்லீகலாக வழிகள் இருக்குது, நிறைய வழிகள் இந்த உலகத்தில் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அநேக வழிகள் இருந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். ஆமென். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஹீலிங் சர்வீஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் உங்கள் கைகளின் பிரயாசங்கள், நீங்கள் உழைச்சி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய ஒர்க்கிங் விமனும் இருக்கிறீங்க, மென்னும் இருக்கிறீங்க. ஸோ வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். ஸோ நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள், நம்ம உழைக்கிறதுனால நம்ம ஒரு சொற்ப வருமானத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்திற்குன்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை ஆசீர்வதித்து நம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறணும்னா அதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பலன் நமக்குள்ளே இறங்கி வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு நான் மாதம் இத்தனை 1000 சம்பாதிக்கிறேன், நான் 5 டிஜிட்டில் அல்லது 6 டிஜிட்டில் நான் சம்பளம் வாங்குறேன், ஆனாலும் அதில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எனக்கு அவர் பலன் கொடுத்தா மாத்திரம்தான் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமென், ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் அநேக லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பணங்களை சேர்த்து சொத்து சேர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு நம்ம ஒரு நிறைய 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுட்டோம், அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிட்டோம். அதை அனுபவிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் கொடுத்தா மாத்திரம்தான் அதை அனுபவிக்க முடியும். நம்புறீங்களா? ஒரு மனிதரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ண போகும்போது, இது ஒரு ஊழியர் சொன்ன கதை, ஒரு சம்பவம். அந்த ஊழியர் சொன்னார், ஜெபிக்கு கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு இருந்த ஒரு நோய்க்கான ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா. அந்த இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷனோட விலை, வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த நோய் சரியாகிற வரைக்கும் அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 5,40,000 ரூபாயாம். எவ்வளவா? 5,40,000. ஒருவேளை அவங்களுக்கு பணங்கள் கோடிக்கணக்காக அவங்க வச்சிருந்தாலும் எத்தனை வாரத்துக்கு அந்த ஊசியை போட முடியும்? எத்தனை வாரத்துக்கு டாக்டர் இன்னும் சொல்லலை, அது சரியாகிற வரைக்கும். அது எப்போ சரியாகும் தெரியாது. அந்த பணங்கள் கரையிற வரைக்கும், அந்த பணங்கள் காலியாகிற வரைக்கும் ஒருவேளை இவங்க இன்ஜெக்ஷனை போட்டு அந்த மனிதனுடைய ஜீவனை காப்பாற்றலாம். அந்த பணங்கள் ஒரு நாள் என்ன ஆயிரும்? காலியாயிரும். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையின் காரியங்கள். அப்போது நம்ம கோடி கோடியாய் பணங்களை சம்பாதித்தாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிற தேவன் அதை அனுபவிக்கிறதற்கான பலனையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்றால், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றால் அவங்க ஐஸ்வர்யத்தை ஓடி ஓடி ஓடி
போய் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அதற்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒருவேளை நல்ல மாதந்தோறும் போய் சம்பாதிக்கிறதற்கான பலனை, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்வதற்கான பலனை மட்டும் கர்த்தர் அவர்களுக்கு தர விரும்பவில்லை. அந்த சம்பாதிக்கிற பணங்கள் ஆசீர்வாதமாய் இவர்களுக்கு பயன்படுத்தப்படணும். ஒரு ஆமீன். ஒருவேளை போய் நல்லா ஓடி போய் சம்பாதிக்கிறோம், மாதம் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சேலரி வாங்குறோம்னாலும் அது இஎம்ஐக்கும் மருத்துவமனைக்கும் போய் கைகளில் ஒரு சேலரி ஒரு 2 நாளில் அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை என்றால் அத்தனை நாட்கள் ஓடி உழைச்சது என்னதுதான் விருதா. அடுத்த ஒரு குழந்தை கேட்குற ஒரு காரியத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இல்லை, காசு இல்லைன்னா மனசு எப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், இவ்வளோ நான் சம்பாதிக்கிறதுக்கு காரியங்கள் செய்கிறேன், ஆனால் நான் நினச்ச ஒரு காரியத்தை இத்தனை வருஷமா இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், இதை என்ன பண்ணலை, பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு நமக்கு வருத்தங்கள் இருக்குது. அப்போது தேவனுக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த நாமத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். ஆமேன். அது மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை, சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதற்கான பலனையும் கொடுக்கிறவர். ஆமேன். எத்தனை பேருக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதற்கான பலன் எனக்கு கூட ஓகே, அது ஓகேவா தான் இருக்குது, நான் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல பலனோட தான் இருக்கேன், ஆனால் என்னால் அதை அனுபவிக்க முடியலன்னு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் விசேஷமாக இந்த பலனை தந்து அனுப்ப போகிறார். ஆமேன். நான் ஓடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இருக்கிற பலன் கர்த்தர் கொடுத்துருக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் பணம் வாங்கி கொண்டு வரும்போது ஆசீர்வாதமாக இருந்த மாதிரி இருக்கு, ஆனால் வருகிற பணங்கள் எங்கே போகுதுன்னே தெரியல, பறந்து போயிடுது. அந்த பணங்கள் என் கைக்கு வரும்போது மெல்ல மெல்ல நகர்ந்து வருது, ஆனால் என் கைக்கு வந்தோடனே பறந்து போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை நமக்கு அனுபவிக்கிறதற்காக கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். ஆமேன். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக ஆச்சரியமான நன்மைகளை செஞ்சிருந்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்து கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி வரும்போது இந்த 8வது அதிகாரத்தில் ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கம் மாதிரி அதில் எழுதப்பட்டிருக்கு. எப்படின்லாம் நீங்கள் வந்தீங்க, எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கிற மாதிரி. நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு டைம் இருந்தால் உபாகமம் 8வது அதிகாரம் வாசி பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 8:1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சமாதானமாயிருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. சாவதானமா இருப்பீர்களாக அப்படின்னா பி கேர்ஃபுல்னு அர்த்தம், கவனமா இருங்க, அதான் சாவதானமா இருங்கள். சரியா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கவனமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கு. அதுல ஒன்று, அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். அவருடைய ஆசை என்னன்னா, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அது கொடுக்கும்போது அதிலே நாம் பிழைத்து, அந்த ஆசீர்வாதத்தினால் நாம் பிழைத்து, அந்த ஆசீர்வாதத்திலே நாம் பெருகி, அந்த ஆசீர்வாதத்தினால நன்மையான காரியங்களுக்குள்ள பிரவேசித்து நாம் அதை சுதந்திரித்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 4 காரியம் நடக்குது. ஒரு லேண்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் பிரவேசித்து அதில் வீடுகளை கட்டி அதில் குடியிருந்து நாம் பெருகி அதில் நம்ம ஜீவனம் பண்ணணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்மளுக்கு ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், சரீர பிரகாரமா, உலக பிரகாரமா, ஆவிக்குரிய பிரகாரமா, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றினாலும் நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் பெருகணும், நீங்கள் அதில் என்ன பண்ணணும், சுதந்திரித்து நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி ஜீவனம் பண்ணணும். அதை உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் கடத்தணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதமும், நான் வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நான் உனக்கு 1 லட்ச ரூபாய் தருவேன், ஆனா 1.5 லட்ச ரூபாய் மெடிக்கலுக்கு செலவாகும். அப்படி இல்லை, நான் உனக்கு பணங்களை தருவேன், அது இஎம்ஐக்கும் வட்டிக்கும் தண்டலுக்கும் போய்கிட்டே இருக்கும். இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது வேதனைகள் இல்லாத ஆசீர்வாதம். பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வேதனைகள் இல்லாத ஆசீர்வாதம்.
நான் உனக்கு வீடு கொடுத்துருவேன், ஆனால் நீ இதில் குடியிருக்க முடியாது. நான் உனக்கு இந்த வாகனத்தை தந்துடுவேன், அதுக்கு பெட்ரோல் போட காசு தர மாட்டேன். அப்படி அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நீங்கள் பிழைத்திருக்கணும், அதில் பெருகணும், நீங்கள் அதில் சுதந்திரித்து கொண்டு அந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான விருப்பமும் என்னதுதான், அதுதான். சில பேருடைய மனதளவில் இருக்கும், பரவாயில்ல இந்த மருத்துவ செலவு இவ்வளோ ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு செலவு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படிங்கும்போது யோசிப்பாங்க, நல்ல வேலை இந்த காசு வந்தது, இந்த காசு வச்சு என்ன பண்ணிட்டோம், நல்ல வேலை மெடிக்கல் செலவு இல்லை. நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் கொடுத்த காசு, கத்தர் கொடுத்த பணங்கள் ஆசீர்வாதமாய் கத்தருக்காக நம்ம செலவு பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையின் காரியங்களை சந்தோஷமாக செய்து நம்ம பெருகணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம நன்மையை ருசி பார்க்கணும். அதுக்கு தான் கத்தர் கொடுக்கறது. அது போய் வட்டிக்கும் மருத்துவமனைக்கும் இஎம்ஐக்கும் போய் சென்றடையணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, விரும்புறது இல்லை. அப்போ நம்ம விசுவாசிக்கணும், என் தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நான் அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் நாம் பிழைத்து பெருகி நாம் அதை சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் அதை தான் செஞ்சாரு. நீங்கள் பிழைத்து பெருகி உங்களுக்கு கத்தர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசத்துல நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளணும்னு நான் விரும்புறேன். அதை தான் 1வது வசனத்துல நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்ப கத்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசம் இவர்கள் பிரவேசிக்கிறதற்கு முன்பதாக பல பல ராட்சதர்களால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. எல்லாருக்கும் தெரியும், கானான் தேசத்துல பல ராட்சதர்கள் இருந்தாங்க, பல தரப்பட்ட ஜாதியான மக்கள் அங்க இருந்தாங்க. இவர்களை கத்தர் அவங்க பிரவேசிக்க பண்ணுகிறதுக்கு முன்பதாக எல்லா ஜாதிகளையும் கத்தர் துரத்தல. வேதம் தெளிவாய் சொல்லுறது, ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்கள் தான் கடந்திருந்தாங்க தவிர ஒரு சில பேரை ஆண்டவர் அங்க வச்சிருந்தாராம். எதுக்காக? இவர்கள் போய் அந்த மனிதர்களுக்கு மேல பயம் வரும்போது யாரை நோக்கி பார்ப்பாங்க? கர்த்தர் நோக்கி. அந்த மனிதர்கள் எதிர்த்து வரும்போது யாரை நோக்கி பார்ப்பாங்க? கர்த்தர் நோக்கி பார்ப்பாங்க. அந்த மனிதர்கள் எதிர்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது இவங்க எதிர்த்து நின்று என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. கர்த்தருக்காக வைராகியமா நிற்பாங்க. இவர்கள் பரிசுத்தமா இருப்பார்கள், சாட்சியை காத்து கொள்வார்கள்னு சில ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எங்க வச்சிருந்தாராம்? கானானுக்குள்ள வச்சிருந்தார். இவர்கள் போய் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் அவர்களை மேற்கொண்டு அவர்களையும் வெளியில துரத்தி அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதுதானே அதோட அர்த்தம். அப்போ சில நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில சத்ருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. சில நன்மைகள் உங்க கண்கள் பார்க்குது, இதை நீங்க விரும்புறீங்க, உங்க வாழ்க்கைக்கு அது தேவை. ஆனா அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாதபடிக்கு, பயன்பாட்டிற்கு வராதபடிக்கு அது அங்கங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு ஸ்டாக் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கோ, ஒரு குடோன்ல இருக்குதோ, அதே போல நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் பயன்படுத்த கூடாதபடிக்கு அதை உங்க கண்களால பார்க்கிறீங்க, அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆனா அது நீங்க பயன்படுத்த கூடாதபடிக்கு அது அங்க அடைப்பட்டு இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில நீங்க உங்க இருதயத்தை திடப்படுத்துவீங்கன்னா அந்த அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்களை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? நிறைய ஆசீர்வாதங்கள் சத்துருக்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. உங்களுக்கு அந்த நன்மைகள் வேணும், உங்களுக்கு அந்த நன்மைகளை கர்த்தர் வைச்சிருக்கிறானா அது யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது? சத்துருக்கள். எப்படி கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள் கானான் தேசத்துல இருந்தாங்களோ, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் யாருக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ண. இன்னைக்கு உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பல ஆசீர்வாதங்கள் கானானியர்கள் கையில, ஏத்தியர்கள் கையில, எபூசியர்கள் கைகள்ல என்ன பண்ணிட்டு இருக்குது? அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்துவீங்கன்னா, நீங்க யுத்தம் பண்ண ஆயத்தமாவீங்கன்னா, நீங்க நான் நின்று போராடி யாக்கோபு போல போராடி நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன்னு நீங்க எழுந்தீங்கன்னா, கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள் அவர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்படல, ஆனா அவர்கள் அதை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை துரத்தி இந்த நாளிலே அதை சுதந்திரிக்கிறதற்கான கிருபையை நமக்கு தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதை சுதந்திரிக்கிறதற்கான பலனை நமக்கு தரப்போகிறார். ஆமென். அப்போ அநேக ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் நம்ம விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், இது எனக்கு வேணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் அதற்காக யுத்தம் பண்ண நம்ம ஆயத்தமா இல்லை. அதற்காக யுத்தம் பண்ண நம்ம ஆயத்தமா இல்லை. அது கிடைக்கும் போது என்ன பண்ணுறோம்? கிடைக்கட்டும். அது வரும்போது வரட்டும். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கான ஒரு இடம். திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் வீடு கட்டி எல்லாம் முன்னாடி உங்கள் வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த வாகனம் நிறுத்தி இருக்கிற இடம் ஏன் இடத்தை சேர்ந்துருக்கு அப்படின்னா, உடனே அப்படியாப்பா, சரி நாளையிலேருந்து என் வாகனத்தை நான் எடுத்துடுறேன், நீ என்ன பண்ணிக்கோ, உன் செவரை இங்கே கட்டி நீ யூஸ் பண்ணிக்கோன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க?
இந்த இடம் எனக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு உங்கள் அப்பா காலத்துலேருந்து அதை பயன்படுத்திகிட்டே வரீங்க, அது உங்களோட இடம். இப்போ பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார் இது ஏன் இடம்னு திடீர்னு வந்தால் எத்தனை பேர் அப்படியாப்பா சரி என் வாகனத்தை எடுத்துறேன், என் வீடை வேணாலும் நான் விட்டுட்டு போயிடுறேன், நீ யூஸ் பண்ணிக்கோன்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா கேட்போமா இல்லையா? டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, வக்கீலை வச்சு பேசுவோம். எனக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தெரியும், அவங்கள வச்சு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நம்ம ஒரு சின்ன இது நம்மளுக்கான இடம்ங்கிற அந்த அத்தாட்சியான ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்போது நம்ம தைரியமாய் நின்று நீ யாரை வேணாலும் கூட்டுவா நான் பார்க்குறேன்னு தான் சொல்கிறோம், அப்படி தானே? அதே போல தான் கர்த்தர் நமக்குன்னு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள், சில ஆசீர்வாதங்கள் அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதமா, இல்லை கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாகிற பொருளாதார ஆசீர்வாதமா, இல்லை வீடு வாசஸ்தலங்கள் இருக்கிற ஆசீர்வாதங்கள், வாகனங்கள் உள்ள ஆசீர்வாதங்கள், இப்படி இது போக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனா சத்துரு வந்து இதெல்லாம் உனக்கு நடக்காது, இதெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு இவ்வளோதான் நீ சம்பாதிக்கணும், இவ்வளோதான், இதுக்கு மேல நீ சம்பாதிச்சுன்னா அது வந்து வீணாய் மருத்துவமனைக்கு போறதுக்கு ஏதோ ஒரு வழி, இந்த மாதிரி எதிராய் காரியங்கள் நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, சரீர பிரகாரமான நன்மைக்கு விரோதமா சத்துரு வந்து நின்று இது உனக்கு கிடையாதுன்னு போராடும் போது நம்ம எளிதா என்ன பண்ணிடுறோம், விட்டுட்டு ஐயோ நம்மளுக்கு காசே கையில் நிற்க மாட்டேங்குது. நம்மளோட தரித்திரம் இப்படி தான், நம்மளுக்கு பிறந்ததுலேருந்தே இப்படி தான், நம்ம கையில் காசு வந்தாலே செலவாயிருது, நம்மளுடைய சரீரத்தில் எப்போவுமே அப்படின்னு நம்ம நெகட்டிவான காரியங்களை பேசிக்கொண்டு நாம் நின்று யுத்தம் பண்ண ஆயத்தமாயிராமல் அந்த சத்துருவுக்கு நம்மளும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், தலையாட்டிகிட்டே இருக்கோம், இடம் கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் வந்து ஆக்கிரமிக்க நினைத்த சத்துரு அடுத்து என்ன பண்ணுவான், இவன் எவ்வளோ இது பண்ணாலும் சண்டைக்கு வர மாட்டேன், திரும்ப இன்னும் கொஞ்சம் முதல்ல வெளியில் பார்க்கிங் ஏரியாவை மட்டும் கேட்டவன் திரும்ப எதை கேட்பான், வீடை கேட்பான். அப்புறம் உங்களையே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுவான். ஆனால் அது யாருக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை சத்துரு ஆளுகை செய்து வச்சிருக்கிறான். இது பக்கம் நீ வந்தியா உனக்கு பலவீனம் வந்துடும், இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வந்தியா அப்போ உனக்கு இந்த நன்மை இல்லாமல் போயிடும். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை குறி வைத்து அதற்காக ஜெபித்து முன்னேறும் போது வேற ஒரு இடத்துல இழப்பை உண்டு பண்ணி உங்களை அச்சுறுத்துறான். உடனே என்ன பண்ணிடுறோம், வேண்டாம் அந்த ஆசீர்வாதமே வேண்டாம், அது இல்லாமல் வாழ என்ன பண்ணிக்கிறோம், பழகிக்கிறோம். நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவோட வாழ பழகிக்கிட்டோம், அப்படித்தானே? கொரோனாவோட வாழ அதே போல அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கூட வாழ்ந்துரும். அது கிட்ட போனாலே நம்மளுக்கு என்ன வருது, ஆபத்து வருது, அது கிட்ட போனாலே பலவீனம் வருது. ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், நீ எப்போ யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறியோ அப்போ கானானுக்குள்ள உன்னை நான் பிரவேசிக்க பண்ணுவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் 3 நாள் பிரயாண தூரமான கானான 40 வருஷமாய் சுத்தி வந்தாங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் யுத்தத்தை பார்த்து அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, யுத்தத்துக்கு அவங்க ஆயத்தமா இல்லை. அதனால ஆண்டவர் அவர்களை வனாந்திர வழியை சுத்தி என்ன பண்றாரு, நடத்துறாரு. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தை நீங்க சுத்தி 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 நடந்து வந்துட்டு இருக்கீங்க, அந்த ஆசீர்வாதத்தை சுத்தி சுத்தி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. காரணம் என்ன, அதை நின்று எதிர்த்து சத்ரு இடத்துல இருந்து போராடி அதை சுதந்திரிக்க உங்கள் இருதயத்தை இன்னும் நீங்க கர்த்தர் இடத்துல திடப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஆமென். அந்த இருதயத்தை நீங்க இன்னும் திடப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எப்போ அவருடைய சமூகத்துல நின்று இந்த ஆசீர்வாதம் வேதத்தின்படி இது எனக்கு வர வேண்டியது, வேதத்துல கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன் ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு. எப்படி அந்த ஒரு எதிரி வந்து நம்ம இடத்த சொல்லும் போது டாக்குமெண்ட் எடுத்துட்டோன்னு கேட்கிறோமோ, வேத வசனம் சொல்லுகிறது இது எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது, இது கர்த்தர் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது, இதை சத்ருவுக்கு எந்த இடத்துலயும் நான் இடம் கொடுத்துட மாட்டேன்னு நீங்க எப்போ தைரியமா எழுந்து இருக்கிறீர்களோ அப்பொழுது அதை சுதந்திரிப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாம அது தாமதமாகி கொண்டு போறது, தள்ளி போறது, இல்ல அதுல கை வைக்க போன இன்னொரு இடத்துல பிரச்சனை வருகிறது. காரணம் யாக்கோபை போல நம்ம நின்று போராடுறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லை. ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் வேதத்தின்படி நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணு. வேதத்தின்படி வேதம் சொல்லுகிறது எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடிய ரோகங்களில் ஒன்றுமே நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு பலவீனம் வரும்போது இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு நில்லுங்க. ஆண்டவரே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு ஒரு நபர் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நான் இந்த
தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய டாக்டர் தான், அவர்கிட்ட தான் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு இஷ்யூவும் என்ன பண்ணாது, வராது. அவர் கரெக்டாக என்னை கைட் பண்ணுறாரு. உலக பிரகாரமாய் ஒரு பெரிய மருத்துவரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதனே அவ்வளோ தைரியமாக பேச முடியும்னா அவர் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றாமே. அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், ஒரு தலைவலி, ஒரு போராட்டம் வந்த உடனே எங்கே தான் ஓடுறோம்? இதுவா அதுவா? ஹாஸ்பிட்டல் போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கும் அதை அனுபவிக்கிறதுக்கான பலனை யார் தராராம்? கர்த்தர் தரார். மருத்துவமனைக்கு நம்ம போனாலும் சுகத்தை கொடுக்கறது யாரு தான்? அந்த மருந்து மாத்திரைகள் மூலமா சுகம் யார் இடத்துல இருந்து தான் வருது? கர்த்தர் இடத்துல இருந்து தான் வருது. அப்போ நாம் விசுவாசிக்கணும், நான் இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், இது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகம், இது கர்த்தருடைய சரீரம். நம்ம சொல்றோம்ல, இயேசுப்பா இது உங்க ஆலயம், நீங்க இருதயத்துல வந்து வாசம் பண்ணுங்கன்னு. இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்றால் இந்த சரீரத்துல ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு யாரு கண்ட்ரோலு? கர்த்தர் தான் கண்ட்ரோல். அப்போ நமக்கு ஒரு வைராகியம் வேணும். இந்த சத்ரு இதை ஆளுகை செய்ய நான் விட மாட்டேன். இந்த ஐஸ்வர்யத்துல கை வைக்கிறதுக்கு சத்ருவுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆமே, நீங்களும் நானும் அனுமதி கொடுக்கலன்னா அங்க சத்ருவுக்கு யார் அனுமதி கொடுக்க முடியும்? நம்ம வழியாக தான் அவன் அனுமதி என்ன பண்ணிக்கிறான், எடுத்துக்கொள்கிறான். இந்த ஒரு காரியம் நம்ம அச்சுறுத்தி வரும்போது சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஆசீர்வாதம் நமக்கு செட் ஆகலை போல அப்படின்னு நம்ம ஒதுங்கி விடுகிறோம் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி அந்த காரியங்கள் காணான்னு நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், நீ யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருந்தால், நீ யுத்தம் பண்ணுறதுக்கு உன் மனசை திடப்படுத்திட்டேன்னா நீ பிரவேசி, நீ சுதந்திரி. ஆமேன். ஸோ இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து பெருகி உங்கள் பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணது அந்த கானானுக்குள்ள பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஸோ கர்த்தருடைய விருப்பம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய விருப்பம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு நிறைய பேரை சத்துரு அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தில் முடக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயத்தில் உங்களை சத்துரு லாக் பண்ணிட்டான்னா உங்கள் தரிசனங்கள் அப்படியே பிளர் ஆக ஆரம்பிக்கும். உங்ககிட்ட வருகிற சக மனிதர் மேலே இருக்கிற அவருடைய கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா உங்கள் கஷ்டம் தான் உங்களை பெருசாக. அந்த ஒரு பணம் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை எய்ம்லெஸ்ஸாக மாற்றிடும். உங்களுடைய காரியங்கள் முழுக்க என்ன சம்பாதிச்சாலும் என்ன காரியம் இருந்தாலும் நாளைக்கு அந்த பணத்தை கொடுக்கணும், நாளைக்கு அந்த காரியத்தை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுதான் 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோம். வந்து முழங்கால் படியிட்டாலும் என்னதான் ஜெபிப்போம், ஆண்டவரே இதுக்கு என்ன பண்ண போறீங்கப்பா, நான் இந்த காசு கொடுக்கணுமே, நான் இந்த காரியம் செய்யணுமே. அப்போ ஒரு பொருளாதார பிரச்சனையில சத்துரு ஒருத்தனை லாக் பண்ணிட்டாங்கன்னா அவன் ஆண்டவருக்காக பிரயோஜனமாய் மாறுகிறதற்கு ஸ்லோவாயிருவான். பிரயோஜனமா இருக்க மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவன் ஓட்டத்தை என்ன பண்ணிடுவான், குறைச்சிருவான். அவன் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுல என்ன பண்ணிடுவான், குறைவுபடுவான். அப்போ சத்துருடைய திட்டம் என்னது? பொருளாதாரத்துல ஒருத்தனை வீழ்த்திட்டோன்னா அவன் கர்த்தருக்கு பிரயோஜனமா இவன் முழு மூச்சோட என்ன பண்ண மாட்டான், ஓட மாட்டான். அப்ப அவனை பொருளாதாரத்துல லாக் பண்ணு. இன்றைக்கு நம்ம ஜெயம் எடுக்க போறோம். அந்த சத்ருவை நம்ம மேற்கொண்டு அந்த காரியங்கள் என்னென்ன சத்ருடைய ஆளுகையில இருக்கோ அதை சுதந்திரித்தவர்களாய் கடந்து செல்ல போகிறோம். ஆமேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக தான் தேவன் சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்போ நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த இடத்துல சில கடினமான பாதைகள் வழியாக கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினதை பற்றி எழுதப்பட்டிருக்குது. 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா சில கடினமான பாதைகள். இந்த 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நடந்து போனாங்க? வனாந்தரத்தில் நடந்து போனாங்க. வனாந்தரத்துலனா எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை? இன்னைக்கு ஒரு காரியம் சமைச்சு சாப்பிடணும்னா அவங்களால முடிஞ்சிருக்குமா? அவங்க பல காரியங்களை ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வனாந்தரத்தில் நடத்தும் போது எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. இதுக்கு எகிப்துல இருந்தாலே அப்பப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு, நினைச்சா ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலை இருந்தது உண்மைதான். ஆனால் நினைக்கிறது ஏதோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக பிள்ளைகளோட நம்ம என்ன பண்ணோம் இருந்தோம். இப்போ எங்கே போகிறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை மத்தியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். எதை விரும்பினாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பாதை வழியாக உங்களை நடத்துனேன். இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிச்சிருப்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
நடந்துட்டு இருக்கோம். என்ன நம்ம செய்கிறோம், எங்கே போயிட்டு இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தொடங்கி இருந்தோம்னா இதெல்லாம் நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம், ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை ஒரு நன்மையான காரியங்கள் செய்யணும்னா இதெல்லாம் நடக்குமா? என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பார்ப்பேனா? ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் நான் வனாந்தரத்தில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு. ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் அதெல்லாம் நானும் என் சந்ததிகளும் அதை போய் சென்று அடைவோமா? நாங்கள் அதை போய் ரீச் பண்ணுவோமா? ஏன்னா எகிப்தில் இருக்கும்போது ஒரு விதமான மனநிலையோடு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் வனாந்தரத்தில் வர வர ஒரு நாள் 2 நாள் இல்லை, சுமார் 40 வருஷங்கள். அப்போ அவங்களுக்குள்ள பல காரியங்களில் குழப்பங்கள் வந்திருக்கும். நம்ம போய் சேருவோமா, சேர மாட்டோமோ? அந்த வனாந்தரம் அவர்கள் தரிசனத்தை என்ன பண்ணிட்டே இருந்தது, மங்கு பண்ணி கொண்டே இருந்தது. நம்ம போய் சேர மாட்டோம், ஒரு சில பேர் அது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது, அப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 2 விஷயங்களுக்காக நான் உன்னை இந்த வனாந்திர வழியா நடத்துறேன். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வறட்சியை நான் பார்க்கிறேன், ஒரு வறண்டு போன ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன், எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மைக்குமே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, உண்மைக்குமே ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, அப்போ ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த வனாந்தரத்தில் அவர் நடத்துகிறாரு. சில பாதை வழியாக கர்த்தர் நடத்துறதுக்கு காரணம், முதல்ல நான் யாருன்னு நான் தெரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் அந்த பாதை வழியாக என்ன பண்ணுறாராம், நடத்துகிறாராம். பல வேளைகளை நம்மை குறித்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். நானா இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், நான் இப்படி ஆண்டவருக்கு காத்திருப்பேன், நான் இப்படி ஊழியம் செய்வேன் அப்படின்னு நமக்குள்ளே நம்மை குறித்து ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி தான் நம்ம நடப்போம். நம்ம சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேன்ல, பாக்கெட்டில் 10 ரூபா காசு இருந்ததுன்னா நம்ம ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமாக ஊழியங்களை செய்வோம், காரியங்களை செய்வோம், நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக பேசி சிரித்து வச்சு எல்லாமே சமாதானமாய் போகும். ஆனால் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் வறட்சியான சூழ்நிலைகள் வருதோ, வனாந்தரமான காரியங்கள் வருதோ, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உள்ள ஆழமாக இருக்கிற நம்முடைய குணாதிசயங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளியில் வர ஆரம்பிக்கும். அவ்வளோ நாள் நம்ம கோவப்படுவோமானே நமக்கு தெரியாது. நம்ம அவங்களா கோவமே படமாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். இல்லை நானா கோவமே படமாட்டோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வழியாக நடத்தும் போது மற்றவர்களை விட பயங்கரமான கோபம் நிறைந்தவர்களாக மாறிடுறோம், எரிச்சல் நிறைந்தவர்களாக மாறிடுறோம், கசப்பு நிறைந்தவர்களாக மாறிடுறோம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சோர்ந்து போனவர்களாக மாறிடுறோம். ஏன்? அந்த வனாந்தர பாதையில் உள்ள உண்மைக்குமே நான் யாருங்கிறத நான் என்ன பண்ணுறேன், அப்பொழுது அறிந்து கொள்கிறேன். சில பேர் நம்ம பார்த்துருப்போம், நல்ல நார்மலாக இருப்பாங்க, நல்ல சாஃப்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கோவப்படுறவங்கள மாதிரியும், இல்லை ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க. ப்ரெக்னென்ட் ஆனப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப அமைதியாக. அப்போ சின்ன சேஞ்சஸ் அவங்க உடம்புல நடைபெறுகிறது, அவங்கள அப்படியே என்ன பண்ணிடுது, மாற பண்ணிடுது. அதே போல் சில வறட்சியான வழிகளில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. உண்மைக்குமே நான் யார், உண்மைக்குமே நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்கிறார். நீங்கள் உண்மைக்குமே இதில் பலவீனர்கள் தான். சில பேர் நினச்சிருப்போம், நான் ரொம்ப தைரியமாக இருப்பேன், நான் ரொம்ப விசுவாசத்தில் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சில வறட்சியான பாதைகள் வழியாக நடத்தும் போது தான் தெரியும், ஐயோ நம்ம இவ்வளோ விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கோமா, இவ்வளோ நம்மளுக்குள்ளே இருக்கோம். நான் என்ன ஆனாலும் 1 hour நான் டெய்லி ஜெபிச்சிருவேன், நான் நல்லா ஜெபிப்பேன், எவ்வளோ சோர்வு வந்தாலும் ஜெபிப்பேன் அப்படி நம்மளுக்கு தோணியிருக்கும். ஆனால் சில வேளைகள் ஆண்டவர் சில டெஸ்ட் அனுமதிப்பார். அது வறட்சியான பாதையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். சில பேர் வறட்சியான பாதையில் ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிப்பாங்க. கொஞ்சம் பாக்கெட் நிரம்பிச்சுன்னா ஆண்டவருக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க,
லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் அவங்க நினைக்கிற பணங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் கிட்ட வர வர யாரை விட்டுருவாங்க? தேவனை விடுகிறவர்களாயிருவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறது எதுக்கு? நாம் யார், உண்மைக்குமே நம்ம விசுவாசத்தில் யார், உண்மைக்குமே நம்ம ஜெப வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை என்ன, உண்மைக்குமே நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய அன்பு எவ்வளோ இருக்குது, நம்முடைய பொறுமை, நம்முடைய சகிப்புத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு இந்த வறண்ட சூழ்நிலை வழியா, இந்த சோதனை காலத்தில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணப்படுகிறது? தெரியப்படுது. ஏன் அதை தெரியப்படுத்துகிறார் ஆண்டவர்? ஒருவேளை இப்போ நம்ம டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம், ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்படி இல்லைன்னா இப்போது மெடிக்கல் எக்ஸாம் பண்ணிக்கிறோம். நம்மள ஹெச்பி எவ்வளோ இருக்குது, நமக்குள்ளே பாடியில் எவ்வளோ என்னென்ன காரியங்கள் எப்படி இருக்குது, எதுக்கு டெஸ்ட் பண்ணுறோம்? அதை அறிந்து கொண்டு அதை ஒரு டாக்டர் இடத்துல கொண்டு போய் அதை சரிப்படுத்திக்கொள்ளும். ஒருவேளை பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கா, அப்போ அதற்கான சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் விசுவாசம் புடமிடப்படுகிறது. இந்த வறண்ட நாட்களில் ஒருவேளை நான் நல்ல விசுவாச வீராங்கனைன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த வறட்சியான சூழ்நிலை வரும்போது தான் தெரியும் இவ்வளோ நம்ம விசுவாசத்தில் குறையப்பட்டிருக்குமா. அப்போது நாம் குறை உள்ளவர்கள் என்பதை நாம் உணரும் போது தேவ கிருபை நம்ம அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? எனக்கு இது இல்லைன்னு தெரிஞ்சால் தானே நான் தேவனிடத்துல போய் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் நல்லா ஜெபிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். ஆனா நான் ஜெபத்துல என்னால முடியாது, தேவ கிருபை இருந்தாதான் என்னால ஜெபிக்க முடியும். நான் உணரும் போதுதான் அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாறுறோம். அப்போ தேவன் இந்த வறட்சியான சூழ்நிலை வழியா நம்ம நடத்திட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம முழுவதும் அவரை மாத்திரமே சார்ந்து கொள்ளணும். ஆமென். என் கை திறமையினால 16-17 வசனம் சொல்லுது, என் சாமர்த்தியமும் என் கைப்பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாரு. நிறைய வேலைகளில் எவ்வளோ திறமையாக பார்த்தியா நான் என் குடும்பத்தை கொண்டு வந்துட்டேன், எவ்வளோ திறமையாக நான் இந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டேன், என் சாமர்த்தியம், அன்னைக்கு நான் இப்படி பண்ணலைன்னா இன்னைக்கு நீங்களாம் இப்படி இருந்திருப்பீங்களா? அப்படி அல்ல. தேவனுடைய கிருபை இருந்ததுனால தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன். தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால தான் என் ஊழியம் இப்படி இருக்கு. தேவ கிருபை இருக்கிறதுனால தான் என் குடும்பம் இன்னைக்கு இருக்கு. அப்படி நான் முழுக்க தேவனையே சார்ந்து கொள்றதுக்கு தேவன் நம்ம இந்த வறண்ட பாதை வழியா நடத்துகிறார். ஆமென். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். நம்ம ஒருவேளை ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நல்லா இருக்குது, நல்ல ஆண்டவர் நேர்த்தியான பாதையில் நடத்திட்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போயிட்டு ஒரு உயர்ந்த இடத்துல போய் பார்த்தியா என் திறமையினால இவ்வளோ சாதிச்சேன்னு சொன்னேன்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வரும். அது தேவனுக்கு எவ்வளோ கனவீனத்தை கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் இந்த ஸ்டார்டிங் டைம்லேயே ஆண்டவர் நம்மளுக்கு உள்ள பசுமர தாணி போல நம்முடைய இருதயத்தில் அடித்து சொல்லித்தராரு, என் திறமை இல்லாமல், என் கிருபை இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். அவரை முழுக்க நாம் சார்ந்து கொள்ளணும்னு தான் இந்த வறண்ட பாதை வழி ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம நடத்தி வருகிறார். ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. இந்த சிறுமையான பாதைகள் வழியாக நடத்தி வரும்போது சில வேளைகளில் ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை, ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள், ஆனால் அதோடைய விலை ரொம்ப கம்மி தான், ஆனால் ரொம்ப அத்தியாவசியம், இன்றைக்கி அந்த பொருள் ரொம்ப அவசியம், ஆனால் அதை வாங்குறது கூட காசு இல்லை. ஏன் இந்த மாதிரி சிறுமை வழியாலாம் கர்த்தர் நடத்துகிறாருன்னா, ஒன்று நான் யார் அப்படிங்கிறத அறிந்து நான் முழுவதுமாக தேவனை சார்ந்து கொள்ளணும். 2வது இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். என் தேவன் இதில் யாருங்கிறத புரிந்து கொள்வதற்காக அவர் இந்த பாதையை அனுபவிக்கிறார். ஆமென். இந்த இவ்வளோ சூழ்நிலைக்கு மத்தியில் ஒவ்வொரு சில மனிதர்களை நம்ம நம்பி இருந்திருப்போம். ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் பிரதர் இருக்காங்க, என் சிஸ்டர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவையை இவங்க எமர்ஜென்சிக்கு, அப்படி சில மனிதர்களை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம நம்பிக்கை. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம அவங்கள நம்பிக்கிற மாதிரி நம்ம மனசில் இருக்காது. அவங்களெல்லாம் நான் நம்பி இல்லை அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சில ட்ரையான சூழ்நிலை வழியாக நடந்து வரும்போது தான் ஓகே, நான் இவங்களை ரொம்ப நம்பி இருந்திருக்கிறேன்,
ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக இவர்களை நான் இவ்வளோ நம்பி இருந்திருக்கிறேன்னு அந்த சூழ்நிலை ஃபெயிலியர் ஆகும்போது தான் தெரியும். அப்போ இவ்வளோ நம்பிக்கை நான் அவங்க மேலே வச்சிருந்துருக்கிறேன். அப்போ அவருக்கு எல்லாவற்றிற்கும் மத்தியில் ஆண்டவர் நமக்கு, நான் தான் உன் நம்பிக்கை, இந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் என் 100%, இவைகள் எல்லாம் என்னை விட்டு விலகினாலும் நீங்கள் மாத்திரம்தான் என்னை விட்டு விலகவே இல்லை ஏசப்பா அப்படின்னு அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு, அவர் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த வறட்சியான பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். அந்த வறட்சியான பாதைகள் கசப்பா இருக்கிறது உண்மைதான், பசினால வருத்தப்படுற உண்மைதான், ரொம்ப ட்ரையா இருக்கு உண்மைதான், உண்மைக்குமே உள்ளத்தை எங்க போய் யார் இடத்துல சொல்லி அழுவோங்கிற பிரச்சனை நம்ம அமிழ்த்த பார்க்கறது உண்மைதான். ஆனா இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில என் தேவன் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். எது மாறினாலும் மாறாட்டாலும் என்னை அழைத்த தேவன் அவர் மாறாதவருங்கிறத நம்ம அப்பதான் புரிஞ்சு கொள்றோம். யாருடைய அன்பு மாறினாலும் மாறாட்டாலும் என் தேவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கு. அதை தான் நம்ம என்ன பண்றோம், உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எப்பதான் கிடைக்கும், இந்த வறட்சியான பாதையில தான் கிடைக்கும். இந்த வறட்சியான பாதையில தான் நம்ம தேவனை இன்னும் அறிந்து கொள்ளுகிறோம், இன்னும் அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம், இன்னும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுங்கிறத அறிந்து கொள்றோம். அவர் எவ்வளவாய் நம்மை தூக்கி எடுத்து நம்மளை நிலைநிறுத்த அவர் பிரியப்படுகிறார் என்கிறத இந்த வறட்சியான சூழ்நிலைகளை தான் நம்ம என்ன பண்றோம், அறிந்து கொள்ளுகிறோம். இந்த காரியங்களை உணர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் இந்த வறட்சியான பாதை வழியை நம்ம என்ன பண்றாரு, நடத்துறாரு. ஆனா இந்த வறட்சியான பாதை நிரந்தரம் கிடையாது. ஆமென். நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நான் முழுவதுமாக உண்மை சார்ந்து கொள்கிறேன், நான் என் சூழ்நிலையை சார விரும்பலை, மனிதர்களை ஒருவேளை நான் நம்பி இருந்தேன்னா இந்த காரியத்தை இப்படி செஞ்சிடலாம். சில பேர் மனிதர்களை நம்ப மாட்டோம், நம்மளுடைய திறமைகளை நம்பியிருப்போம். இந்த மாதிரி காரியத்துக்கு இப்படி பிரச்சனை சொல்யூஷன், இதை இப்படி செஞ்சிடலாம், இவங்க இதை கேட்டால் இதுக்கு இப்படி பண்ணிடலாம், அதுக்கு அப்படி பண்ணிடலான்னு பல கால்குலேஷன்ஸ் நம்ம மைண்டில் வச்சுருக்கிறோம்ல. அப்படி இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய கரங்களை 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நிற்க போகிறோம். ஆண்டவரே என் கையை நான் நம்பலை, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், என் கைகளை நான் நம்பலை, என் திறமையை நான் நம்பலை, என் சாமர்த்தியத்தை நான் நம்பலை, நான் 100% இன்னைக்கு நான் உங்களை சார்ந்து நிற்க போகிறேன்ப்பா.